ஜம்மு காஷ்மீரினுடைய வைஷ்ணவ் தேவி மெடிக்கல் காலேஜில் மிக முக்கியமாக 50 மாணவர்கள் தேர்ச்சி பெறுகிறார்கள். கடந்த 2025-26 முதல் ஃபர்ஸ்ட் இயருக்காக. அப்போ இதுல 50 பேர்ல 44 பேர் அந்த ஜம்மு காஷ்மீரினுடைய இஸ்லாமிய மாணவர்கள். அப்போ இந்த நீட் என்ற இந்த தேர்வை எழுதி 44 பேரும் தேர்ச்சி பெற்று அந்த வைஷ்ணவி தேவியினுடைய மெடிக்கல் காலேஜில் அட்மிஷன் பெறப்படுகிறது. இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சிக்கலை எழுப்புகிறார்கள் அங்க இருக்கக்கூடிய பிஜேபியின் RSS. பட் இதை ஒட்டுமொத்தமாக கல்வி என்ற ஒரு அரங்கத்திற்குள்ள அரசியலையும் மத துவேஷத்தையும் பரப்பக்கூடிய வேலையாக அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் பார்க்கிறது தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இன்றைக்கு ஜம்மு காஷ்மீர்ல வைஷ்ணவி தேவி மருத்துவக் கல்லூரி என்பது புகழ்பெற்ற ஒரு பிரசித்தி பெற்ற மருத்துவக் கல்லூரி. ஆனால் இன்றைக்கு நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்ன ஒரு காரணத்தை காட்டி இந்த 44 பேரை மட்டுமே இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணமா அப்படிங்கிறத எல்லாத்தையும் பொதுவெளியில் கொண்டு வர முடியாதுங்கிற காரணத்தினால நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் என்ன ஒரு காரணத்தை காட்டி இதனுடைய மருத்துவத்தினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்திருக்கிறார்கள் என்றால், அங்க சரியான வகுப்பறைகள் சரியாக கட்டப்படவில்லை, சரியான மருத்துவ வசதிகள் இல்லை, சரியான பேஷண்ட் ஃபெசிலிட்டி இல்லை, சரியான ஆசிரியர்களோட ஃபெசிலிட்டி இல்லை, சுத்தப்புறங்கள் சரியாக இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியாக இல்லைன்னு பல்வேறு காரணங்களை காரணம் காட்டி ஒட்டு மொத்தமாக இன்றைக்கு அந்த முதல் வருடத்திற்கான அட்மிஷனை ரத்து செய்திருக்கிறது நேஷனல் மெடிக்கல் கவுன்சில்.